எனக்கென்ன ஏலக்கா, உனக்கென்ன ஊறுகான்னு லைஃப்ப வாழ்ந்துட்டு போங்க. நான் ரீசெண்டா ஒரு சில இடங்களுக்கு வெளியில போகும்போது வழியில நெறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நெறைய மகப்பேறு சென்டர்ஸ் இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. இப்ப ஐவிஎஃப்க்குன்னே தனியா சென்டர்ஸ் இருக்கு. ஐவிஎஃப் வந்து எல்லாருக்கும் தேவைப்படாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது பர்ட்டிகுலரா இந்த ரீஜியன்லயே ஒரு சென்னை டூ கடலூர் ரீஜியன்லயே ஐவிஎஃப் சென்டர்ஸ் 2, 3 பார்த்தேன். அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எவ்வளோ இருக்கும்? எல்லாருக்கும் தேவைப்படாத ஒரு விஷயத்துக்கு ஏன் இத்தன சென்டர்ஸ் அப்படின்னு யோசிச்சா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை பார்த்து பெட் வாங்கினதோட நிப்பாட்டாம அந்த மார்க்கெட்டிங்கையே பெட் வரைக்கும் விட்டது தான் இதுக்கு ரீசன் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பெண் கருமுட்டையை ஆண் உயிரணுவால கருத்தரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பொண்டாட்டியை பிரெக்னென்ட் ஆக புருஷனால தான் முடியும். வெறும் ஆண் பாலினங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் இந்த மாதிரி ஆண் பாலினங்கள் தான் நிறைய இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ளூமிங் கேஜெட்ஸ். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்டர்ஸ் அவசியம் தான். அது ஆண் குழந்தைக்குன்னு கிடையாது, பொதுவாகவே குழந்தைக்குமே. பட் ஆண் குழந்தை அப்படிங்கிறதே உங்கள் அடையாளத்துக்கான மார்க்கெட்டிங் தான் இல்லையா? அதனால தான் குழந்தை அப்படிங்கிறது ஒரு வேலை, அதுக்காக கல்யாணம் அப்படின்னு போகுது. பட் குழந்தை வர கல்யாணம் வர கல்யாணம் அப்படிங்கிறது 2 நபருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். குழந்தை வந்து 2 சோலுக்கு இடையில இருக்கிற ஒரு அழகான லவ்வோட அழகான ஹாப்பனிங். 2 உயிர்களுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட அடையாளம். அதில் வந்து உங்கள் கௌரவம், உங்கள் கெப்பாசிட்டி, உங்கள் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கௌரவமாக வச்சு அதுக்கு கல்யாணம், அதுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் மேட்டிங் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்குமே இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். அது ஒரு தனிப்பட்ட நபரோட தனிப்பட்ட மனித ஆண்பால் உயிரினத்தோட எபிலிட்டி என்னன்னு காமிக்கிற ப்ரூஃபுக்கான டாக்குமெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த எண்ணம் தான் சொசைட்டியில் இருக்கிற பல ப்ராப்ளம்க்கு, பல கிரைமுக்கு காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.